ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னா யூஎஸ்டி ஜேபிவி சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட்ஸில் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைன்னா உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதே போல் நம்மகிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு கோர்ஸ் ப்ளஸ் டிஸ்கவுண்ட் ரெண்டுமே சேர்த்து 3,999 அவைலபிள். இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்ட் நான் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் இன்னும் ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நீங்கள் பார்க்க போகிற இந்த எக்ஸாக்ட் சார்ட் ஆல்ரெடி நம்மளுடைய கம்யூனிட்டியில் வந்து ஷேர் பண்ணதான். இது டார்கெட் அடித்ததுக்கு அப்புறம் டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி இது எப்படி இருந்துச்சு, நம்ம எப்படி ஷேர் பண்ணோம் அப்படின்றது ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துட்டு வந்துருங்க. டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இப்படி தான் வந்து ஷேர் பண்ணோம். இப்போ வந்து நம்ம சார்ட் ஓப்பன் பண்ணி என்னென்ன விஷயங்கள் நம்ம பார்த்தோம், என்னென்ன விஷயங்கள் நமக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்றத நம்ம நீட்டாக பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா எப்போ வந்து டார்கெட் அடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா January 25 சரிங்களா. அப்போ வந்து நம்ம அப்டேட் பண்ணது சரிங்களா. January 25 அப்போ நம்ம அப்டேட் பண்ணது. டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எப்போ நம்ம வந்து இந்த சார்ட்டு மொத்தமாக வந்து போஸ்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா January 18 இங்கே பார்த்திங்கன்னா தெரியும். எல்லா சார்ட்டுமே ஒரே டேட்டில் தான் வந்து போஸ்ட் பண்ணுவோம். ஸோ எல்லா சார்ட்டுமே ஒரே டேட்டில் தான் வந்து நம்மளது இதாகும் சரிங்களா. ஓகே, இப்போ நம்ம வந்து சார்ட் ஓப்பன் பண்ணி என்னென்ன விஷயங்கள் நம்ம பார்த்தோம், என்னென்ன விஷயங்கள் நமக்கு தேவைப்பட்டுச்சு, எதனால் இந்த சார்ட் வந்து டார்கெட் அடிச்சிருக்கு அப்படின்றத நீட்டாக வந்து பார்க்கலாம். அதுக்கு நான் எடுத்துக்கிட்ட சார்ட் பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி ஜேபிஒயில் 1 hour டைம் ஃப்ரேமில் நான் வந்து எடுத்திருக்கேன் சரிங்களா. ஓகே, இப்போ வந்து மார்க்கெட்டில் இது என்ன ட்ரெண்டில் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து பார்க்கலாம். எஸ்எம்சி ப்ரொசீஜர் படி பார்த்தோம்னா இது ஒரு சிஹெச் கொடுத்து மார்க்கெட் வந்து டவுன் டைமில் வந்து நின்றுட்டுருக்கு சரிங்களா. டவுன் போகிறதுக்காக மார்க்கெட் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கு சரிங்களா. இப்போ டவுன் போகிறதுக்காக ஒரு மார்க்கெட் வெயிட் பண்ணிருக்கிறப்ப நம்ம இந்த மார்க்கெட்டில் செல் பண்ணோம் அப்படின்னா வந்து நமக்கு ப்ரோ ட்ரெண்டாகவும், பை பண்ணால் கவுண்டர் ட்ரெண்டாகவும் இருக்கும் சரிங்களா. இதை வந்து விஷயம் வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து இந்த இதில் வந்து நம்ம செல்க்கு பார்க்கணும் அப்படின்னா இப்படி ஒரு ஸ்ட்ராங் கேண்டில் பார்த்தாலே நம்மளில் வந்து முக்கால்வாசி பேர்த்துக்கு இருக்கிற ஒரே ஒரு இது பையிங் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்குது சரிங்களா. அது உண்மைதான். இந்த கேண்டிலில் வந்து பையிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல எப்போ நீங்கள் வந்து செல் பார்ப்பீங்க, இதுதான் வந்து கொஸ்டின் சரிங்களா. இந்த கேண்டில் வந்து வெயிட் பண்ணோம். ஏன்னா இந்த இவ்வளோ ப்ரெஷரில் இருக்கிறப்ப நம்மளால் பை பண்ண முடியாது. இது ஓபியில் பட்டோன்னே இந்த பையிங் ப்ரெஷரில் இருக்கிற கேண்டில் வந்து செல்லிங் ப்ரெஷருக்கு நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்குது சரிங்களா. கன்ஃபர்மேஷன் இங்கே கொடுக்குது. ஸ்மாலர் டைம் ஃப்ரேமில் அதைவே நான் வந்து இது பண்ணுறேன் சரிங்களா. இது நமக்கு ஹையர் டைம் ஃப்ரேம்லேயே நீட்டாக வந்து கொடுத்துருச்சு சரிங்களா. நான் வந்து செல் ஆக போகிறேன் அப்படின்றத காமிச்சிருச்சு. ஒரு லோவர் டைம் ஃப்ரேமில் நம்ம போகிறப்ப நமக்கு நீட்டாக வந்து தெரிஞ்சிடும். இந்த இடத்துல ஒரு சிஹெச் இந்த பிளேஸில் வந்து மார்க்கெட் வந்து பண்ணியிருக்கு சரிங்களா. சிஹெச்சும் பண்ணியிருக்கு. அதே போல் ஆர்டர் பிளாக்லேயும் ட்ரிகர் சரிங்களா. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், ஒரு செல் ஆர்டர், இங்கே ஒரு ஸ்டாப் லாஸு சரிங்களா. சார் டேக் ப்ராஃபிட் நம்ம வந்து எங்கே வைக்கலாம் அப்படின்னா ரீசன்ட் ஸ்விங்லோ இல்லைன்னா ஒரு நான் மிட்டிகேட்டர் ஆர்டர் பிளாக். நமக்கு நான் மிட்டிகேட்டர் ஆர்டர் பிளாக் இந்த பிளேஸில் இருக்குது. இப்படி நீங்கள் கால்குலேஷன் போட்டிங்கன்னா ஒரு 1:3 வந்து நமக்கு டீசெண்டாக வரும் சரிங்களா. நம்ம ஸ்டாப் லாஸை வந்து இந்த கேண்டலுக்கு மேலேயே கூட வைக்கலாம். ஏன் சார் இந்த கேண்டலுக்கு மேலே நீங்கள் அவ்வளோ ஷார்ப்பாக வந்து வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இது நல்ல ஒரு செல்லிங் கேண்டில் சரிங்களா. நல்ல ப்ரெஷர் கொடுத்து இறக்கிருக்கான். ப்ரெஷர் கொடுத்து இறக்குறப்ப மேக்ஸிமம் இது மேலே வந்து எடுக்க மாட்டான். பட் ரொம்ப அந்த கன்ஃபர்மேஷனே இல்லாமல் ஒரு ஹையை தூக்காமல் அப்படி வருது அப்படின்னா தாராளமாக எடுப்போம் சரிங்களா. நம்ம வெறுமனவே சொல்கிறத விட உங்களுக்கு ஜஸ்ட் நான் வந்து ஒரு சின்ன ரவுண்ட் மாதிரி போட்டு காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே பார்த்தீங்கன்னாலும் தெரியும். இது வரைக்கும் போயிட்டு தான் வந்திருக்கான் சரிங்களா. அது வந்து கால்குலேஷன் நம்ம எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ப்ரெஷர் கொடுத்து இறக்குறப்ப மேக்ஸிமம் டைம்ஸில் வந்து எடுக்க மாட்டான் சரிங்களா. ஆனால் இங்கே வந்து எடுத்துருக்கான். இதை உள்ளே இது பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு மேஜரான ஒரு இம்பேக்ட் வந்து இருக்காது சரிங்களா. இங்கேயும் பார்த்தீங்கன்னா சேம் பேட்டர்ன் தான் உங்களுக்கு இருக்கும். கரெக்டாக இங்கே காட்டலாம். இங்கே பாருங்க, இங்கே இந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா இது டவுன் சைட்லேயும் அதே தான், சேம் ஃபார்மெட்டு தான் உங்களுக்கு லைன் பை லைனாக இருக்கும். நிறைய இடத்துல இது வந்து நீங்கள் பேட்டர்ன் பார்க்கலாம் சரிங்களா. இல்லை சார் சேஃப் ஜோனில் தான் நான் வந்து இது பண்ணணும், எனக்கு ஒரு எஸ்எல் கூட வேணாம்னா தாராளமாக நீங்கள் இங்கே வச்சுக்கலாம் சரிங்களா. சேஃப் ஜோனில் நீட்டாக வந்து வச்சுக்கலாம். இல்லை சார் எனக்கு வந்து கொஞ்சம் ஆர்ஆர் வந்து அதிகமாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த பிளேஸில் வச்சுக்கலாம் சரிங்களா. இவ்வளோ தான் வந்து விஷயம். இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். மார்க்கெட்டு அடுத்த கேண்டில்லையே நீட்டாக கீழே இறக்கிடுச்சு. சார் எப்படி சார் இந்த அளவு வந்து ஒரு செல்லிங் இது வருது அப்படின்னா எல்லா செல்லிங்க்கு முன்னாடியும் அது ஒரு ரிஜெக்ஷன் வந்து வைக்கும் சரிங்களா. அதை வந்து நீங்கள் பிக் பண்ணிங்கனாலே போதும். ப்ளஸ் வந்து இந்த ரிஜெக்ஷன் மேக்ஸிமம் வந்து எங்கே சார் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் செஷனில் தான் நடக்கும் சரிங்களா.
நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். செஷனில் ட்ரேட் பண்ணுறது கொஞ்சம் பிகினர்ஸ்க்கு வந்து ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். செஷன் பார்த்தீங்கன்னா லண்டன் அந்த செஷனில் தான் நமக்கு வந்து கரெக்டாக வந்து இது நடந்து கீழே இறக்கி டார்கெட் வரைக்கும் போயிருக்குது. சார் இன்னும் வந்து நான் வந்து எஸ்எல் வந்து கம்மி பண்ணி வைக்கணுன்னாலும் நீங்கள் வந்து செஷன் ட்ரேட்டை வந்து தாராளமாக வைக்கலாம். நீங்கள் ரொம்ப ஹோல்டு பண்ணாமல், இல்லை சார் எனக்கு வந்து ரொம்ப கம்மியாக இது வரைக்கும் போதும் நமக்கு ஸ்டாப் லாஸ் அப்படின்னா கூட நீங்கள் வச்சுக்கலாம். சரிங்களா? செஷனில் அது வந்து பாசிபிள். மற்ற ட்ரேடில் நீங்கள் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. சரிங்களா? ஓகேங்க. இன்றைக்கி நம்ம நிறைய விஷயம் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம ஆக்சுவலாக வந்து டார்கெட் வச்சது இங்கே, பட் போயிருக்கிறது பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் போயிருக்கு. பட் நான் முன்கூட்டியே சொன்ன மாதிரி சாலிட் டார்கெட்ஸில் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதுவும் இல்லாமல் 1:3 வந்து போதுமானது தான். சரிங்களா? 1:3 வந்து பிகினர்ஸ்க்கு போதுமானது. 1:6 பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்மீடியேட் ட்ரேடருக்கு போதுமானது தான். 1:9 வந்து ப்ரோ. அதுக்கு மேலே இருக்கிறவங்கெல்லாம் வந்து தாராளமாக அதுக்கு மேலே வந்து நீங்கள் ட்ரேட் வச்சு போய்க்கலாம். சரிங்களா? பட் வந்து 1:3 பிகினருக்கு போதும். சரிங்களா? ஓகேங்க. இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகைன் நம்ம சொல்ல வேண்டிய வச்சு அனௌன்ஸ்மெண்ட். நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸுடைய டீட்டெயில்ஸும் என்னுடைய கான்டாக்ட் வீடியோட ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுக்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே. தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.